பிரித்தானியாவில் 3வது முறையாக வெப்ப அலை வீசத் தொடங்கியுள்ளதால் வெப்பநிலை 30°C எட்டும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இந்த தீவிர வெப்பமான காலநிலையில் வாகனத்திற்குள் இருக்கும் அதிக வெப்பம் ஓட்டுநர்களின் கவனத்தை சிதறடிக்கும் என்பதால் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஹைவே கோட் விதி 237 படி ஓட்டுநர்கள் வாகனம் ஓட்டும் போது எப்போதும் விழிப்புடனும் முழு கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும். வாகனத்திற்குள் போதிய காற்றோட்டம் இல்லாதது ஓட்டுநர்களுக்கு சோர்வையும் முடிவெடுப்பதில் தாமதத்தையும் ஏற்படுத்தி விபத்துகளுக்கு வழிவகுக்கும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். வாகனத்திற்குள் சரியான காற்றோட்டம் இல்லாமல் ஓட்டுவது கவனக்குறைவான ஓட்டுதல் என்று கருதப்படலாம். இத்தகைய சூழலில் விபத்துக்கள் ஏற்பட்டால் ஓட்டுநர்களுக்கு அபராதம் மற்றும் உரிமத்தில் புள்ளிகள் வழங்கப்படலாம். தீவிரமான விபத்துக்களின் போது அபராத தொகை 5000 பவுண்டு வரை உயர வாய்ப்புள்ளது. சோர்வு, நீரிழப்பு மற்றும் உடல் வெப்பநிலை அதிகரிப்பு போன்றவை ஓட்டுநரின் உடல்நிலையை பாதித்து வாகனத்தை இயக்கும் திறனை குறைக்கும். எனவே நீண்ட தூர பயணங்களின் போது அடிக்கடி ஓய்வு எடுப்பதும் உடலை நீரேற்றத்துடன் வைத்திருப்பதும் அவசியம் என்று ஆட்டோமொபைல் சங்கங்கள் பரிந்துரைக்கின்றன. வெப்பநிலை உச்சத்தில் இருக்கும் நேரங்களில் நீண்ட பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மேலும் பயணத்திற்கு முன்பாக வாகனத்தின் ஏர் கண்டிஷனிங் சரியாக வேலை செய்கின்றதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது பாதுகாப்பான மற்றும் வசதியான பயணத்திற்கு வழிவகுக்கும். வாகனத்திற்குள் குளுமையை பராமரிப்பது பாதுகாப்பிற்கு மட்டுமல்ல, உங்கள் வாகனத்தின் மதிப்பையும் பாதுகாக்கவும் உதவும். விழிப்புணர்வுடன் செயல்படுவதன் மூலம் தேவையற்ற அபராதங்களை தவிர்த்து பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய முடியும் என்பதை வாகன ஓட்டிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும்.